இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்தியாவில் தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். HTL இந்த இண்டெக்ஸ் ஏதாவது ஒன்று வந்துருவாங்க. அதில் எதுன்னு கேட்டிருக்காங்க, வாழ்க்கை தரம், உடல்நலம், கல்வி, இந்த 3 தான் இன்றைக்கி இது எடுத்துக்கொள்ளப்படுது. அதாவது சொத்துவோ அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா வருமானமும் என்ன செய்யப்படாது, இதில் எடுத்துக்கொள்ளப்படாது. வாழ்க்கை தரம் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளப்படும். டேரெக்டாக 10th புக் எக்கனாமிக்ஸில் இருக்குது. 10th புக் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது. சரிங்களா? ஒன்று மட்டும் தான் ஆன்சர். 10th புக் எக்கனாமிக்ஸ் என்ன காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பல்பரிமாண வறுமை குறியீடு யுனைடெட் நேஷனுடைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அளவு ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் ஆகியோட 2010 தொடங்கப்பட்டது. பல்பரிமாண வறுமை குறியீட்டின் அடிப்படை தத்துவம் முக்கியத்துவம் என்னவென்றால், வறுமை என்பது ஒற்றை பரிமாணம் அல்ல, அது பல பரிமாணங்களை கொண்டது என்ற கருத்தாக்கத்தை அடிப்படையாக கொண்டது. உடல்நலம், கல்வி, வாழ்க்கை தரம், வருமானம் தெரியல இது போன்றவற்றை எடுத்து கொள்ளப்பட்டாலும் நேரடியாக அப்படியே ஸ்கூல் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தகவல் உங்களுக்கு தெரிய வரும். இன்னொரு தகவலையும் காமிக்கணும் பாரு. இங்கே வரும் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி, சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம், இந்த 3 தான் என்ன செய்கிறாங்க, பரிமாணம் 10 குறியீடுகள் இருக்கும். இந்த மேஜர் இந்த 3 தான். அதை வச்சா கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க.